Hi, good morning. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:10. செம தூக்கத்தில் இருக்கேன், எழுந்திக்கவே முடியல. ஏர்லி மார்னிங் ப்ரைட்னால இப்படி தான் 4 o'clock நாங்கள் இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்புனோம். தூக்கம் உண்டு. ஹாவ் டு கோ. நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு I'll meet you back. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெடி ஆகிட்டு ஸ்டார்டட். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. 4 o'clock நாங்கள் இருக்கணும். இப்போ 3 ஆகிடுச்சு. 10 minutes நாங்கள் வடபழனிக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஸோ அதனால் ஏதோ ஒன்று போட்டு ஓடியாந்துட்டு ரெடி. நாங்கள் போயிட்டு சில கிளிப்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக எடுக்க முடியுமான்னு தெரியல, பிகாஸ் நான் மட்டும் தான் அகைன் போகிறேன். அண்ட் இதுதான் நேற்று நான் வாங்கின பேகு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். டாடா, பை பாய். எவ்வளோ நாய் இருக்குது. பட் எங்களை ஒன்றும் பண்ணலை. நாங்கள் ரெகுலராக போகணும். அமைதியாக இருக்குது. ஸோ ஸ்டார்டட். நான் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பை. ஸோ ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இங்கே வடபழனியில் இப்போ போயிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க். இந்த லாட்ஜில் தான் வந்து ப்ரைடு இருக்காங்க. ஸோ இந்த லாட்ஜில் போயிட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ரூம்ஸில் இருக்காங்க. மேலே போயிட்டு கதவை தட்டி அவங்கள எழுப்பிட்டு பண்ண போகிறோம். நான் வந்து ஆன் டைம் ரீச் ஆயாச்சு. ரூமில் இருக்கேன். ஆனால் ப்ரைட் ஒன்றும் வரலை. ஆஸ் யூஷுவல் ஏன்னா அந்த மாதிரி பண்ணாலும் தெரில. நான் 4 o'clock வர சொல்லியிருந்தேன் ப்ரைடை. பட் ஒன்றுமும் வந்து they didn't reach. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:24. ஐ டோன்ட் நோ எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன் சொல்லிட்டு. எல்லா ப்ரைடும் ஏன் எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் பி ஆன் டைம். ஓகே. கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. முதல்ல எனக்கு புக் பண்ணும்போது ஒன்லி ஃபார் ப்ரைடுன்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணாங்க. இப்போ வந்து க்ரூம் வந்து எனக்கும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணும் போதே உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிவிடுங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபைனலாக நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ப்ரைடுக்கு மட்டும் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இப்போ நான் மேனேஜ் பண்ணி க்ரூமுக்கு போடணும். எப்படி போட போகிறேன்னு தெரியல. அண்ட் க்ரூம் இட் இஸ் வெரி டார்க் ஃபேஸு. ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்படி தான் இருக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட லைஃப். வந்து டக்கு நான் நிமிஷம் சேஞ்ச் ஆகும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியாக வரணும். ஸோ இந்த vlog உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தெரியல என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை டு டேக். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரைடு வரகிறதுக்குள்ளே நாங்கள் இங்கே இருக்கிற இந்த டேபிளில் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லபடி சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேரில் உட்கார வச்சுட்டு அண்ட் இங்கே வந்து நான் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நம்மளுக்கு லைட் இல்லை. நான் ரிங் லைட் எடுத்துகிட்டு வரல. அதனால் நான் வந்து இங்கே இருக்கிற லைட் செட்டப் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஐ வில் ஷோ. தெரியுதா தெரியல நான் உங்களுக்கு. ஸோ இங்கே இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மேனேஜ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரூம்ஸுன்றதால லைட் இருக்குன்றதுனால நான் லைட் எடுத்துகிட்டு வரல. ஹாவ் டு மேனேஜ் எவ்ரிதிங். ப்ரைட் ரீச் ஆகிறதுக்குள்ள நாங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இப்படி செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபுல் ஆஃப் ஹேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே கீழே வச்சுட்டு ஹேர் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ப்ரைடு சீக்கிரம் வாங்க. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:45. நான் டைம் சொன்னது 4 o'clock. அகெயின் ரஷ் அப். வாட் டு டூ? யாரையுமே ஒன்றுமே சொல்ல முடியாது. பிரைட்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா? என்னோடய ஃபேவரட் சாங் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து காலேஜ் டைமில் நான் இது வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது.
செமையாக வினீத்தும் ஜோதிகாவும் சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சாரோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலேஜ் டைம்ஸில் காலேஜ் படிக்கும்போது இந்த பாட்டுக்கு நான் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் வருது இப்போ இதை பார்க்கும்போது. ரீச் ஆகிட்டாங்க. 4 மணிக்கு வர சொன்னால் 4:55 வந்திருக்காங்க. எனக்கு ஒரு குட்டி தூக்கமே போடலாம் போல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கோயிங் டு ஸ்டார்ட். ஜஸ்ட் நான் வீட்டில் வந்து ரீச் ஆகிட்டேன். செம்ம டயர்டில் இருக்கேன். தூக்கமாக வருது. பிகாஸ் மார்னிங் 3 o'clock எழுந்தது. செம்ம டயர்ட் தூக்கம். இன்றைக்கி 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் போகணும்னு சொன்னேன். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:10 ஆகுது. 8:45 ஸ்கூலு. பெரம்பூர் போனோம். இப்போ தான் பையப்புள்ள குளிச்சுட்டே வந்து ட்ரெஸ் போட்டுக்குது. 1 வீக் ஆச்சு ஸ்கூலுக்கு போய். ஃபீவரு கோல்டு எல்லாம் சரியாகி 1 வீக் கழிச்சு இனி தான் போகிறாங்க. அந்த இதுலேருந்து இன்னும் வெளியில் வரல. ஸ்கூல் போகணுன்ற இதுவே வரல இன்னும். ஸோ கிளிப்ஸ்லாம் வந்து நான் எண்டில் ஆட் பண்ணுறேன் இல்லை முன்னாடி ஆட் பண்ணுறேன் பார்க்குறவங்க. ஸோ யாருக்காவது ப்ரைடல் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9500132465 அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகிறதில்ல, இது கண்டினியூ ஆக போகுது. பிகாஸ் நாளைக்கு வந்து ரிசப்ஷன் லுக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் அகெயின் நான் வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன் லுக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சின்னதாக இருந்ததுன்னா அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். பெருசாக இருந்தது அப்படின்னா தனித்தனியாக நான் போடுறேன். ஓகே, பயங்கரமாக பசிக்குது. காலையில் ஒன்றுமே சாப்பிட்ல. அப்படியே ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து காஃபி பிஸ்கெட் என் ஹஸ்பண்ட் எனக்காக போட்டு கொடுத்தாரு. ஸோ பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கு இப்போது காஃபி குடிச்சு முடிச்சிட்டேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ தான் வந்ததுனால நான் வந்து பொடி தோசை வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் 2 பேருக்கும். ஸோ பொடி தோசை இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் டைம் இல்லாத டைமில் நான் இப்படி தான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். பொடி போட்டுட்டு நல்லெண்ணெய். ஸோ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. பேக்கில் வச்சாச்சு. அவரோட லன்ச் டவல், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ கிளம்பிட்டானுங்கோ ஸ்கூலுக்கு. ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு. நீ 2 வாரம்லாம் இல்லை அண்ணா 1 வீக்கு, நீ ஒரு 9 days. ஸோ பசங்களை அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மிஷினில் வந்து துணி போட்டேன், போயிட்டுருக்கு. அப்புறம் திங்ஸ் துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. நானும் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். செம்ம டயர்ட், தூக்கம் வருது. ஹஸ்பண்ட் வந்து பசங்களை ஸ்கூலில்